நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்து கொண்டே வருகிறது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 2023-2024 கல்வியாண்டில் 42.23% இருந்த அரசு பள்ளி சேர்க்கை விகிதம் 2024-2025 கல்வியாண்டில் 39.17% குறைந்து நடப்பு கல்வியாண்டான 2025-2026 மாணவர் சேர்க்கை 37.92% மிகவும் குறைந்திருக்கிறது. நடப்பு கல்வியாண்டில் தமிழகத்தில் உள்ள 37,595 அரசு பள்ளிகளில் 3ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கை 2.39 லட்சமாக இருக்கையில் 12,929 தனியார் பள்ளிகளில் 5.26 லட்சம் மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். 2 மடங்காக்கும் அதிகமாக தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சி காலத்தில் அரசு பள்ளிகளில் கொண்டு வரப்பட்ட LKG, UKG உள்ளிட்ட தொடக்க கல்வி இன்று தமிழக அரசு பள்ளிகளில் நடைபெறுவது இல்லை என்று குறிப்பிட்ட அண்ணாமலை, திமுகவின் கல்விக் கொள்கை என்பதே தனியார் பள்ளிகளுக்கு பயன்படும் வகையில்தான் அமைந்திருக்கிறது என்று சாடியுள்ளார். வசதி படைத்த குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் பல மொழிகள் கற்கும் வாய்ப்பு வழங்கப்படும் நேரத்தில் ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு எந்த வாய்ப்பும் மறுக்கப்படுகிறது என்றும், வெற்று விளம்பரங்கள் மூலமாக 4 ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றி வந்த திமுக அரசின் கையாலாகாத தனம் இன்று பல் இழிக்கிறது என்றும் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்துள்ளார்.